தாவேகா அலைன்ஸ் வரக்கூடிய கட்சிகள்ல பிஜேபி ஆப்ஷனை ஓபன் பண்ணாத மாதிரி ஓபன் பண்ணி போர் பொலிட்டிக்ஸ் பண்ண திருமாவளவனால் தான் முடியுது. போர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமாவளவனுக்கு இருக்கிறதுனால அமித்ஷாவே எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாருன்னு சொல்றேன். இன்னைக்குள்ள மாறின சூழ்நிலையில திருமாவளவன் பாஜக கூடாது, பாமக பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்கிற கருத்தை சொல்லல. அதுதான் திருமாவளவனுக்கு புத்திசாலித்தனம். அந்த இடத்துல நேற்று வர ஸ்டாலின் போர் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது மதவாதம் ஜாதியவாதத்துக்கு குறுக்க நிற்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்போ அதை சொல்லிட்டு அவர் நிற்க முடியாது. அவர் நான் விஜய் கூட தெளிவா தான் நிற்கிறேன், நாங்க லாயல் அலையா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியல்ல எதுவும் நடக்கலாம். இப்போ இவங்க ஸ்டாலினுக்கு பண்ணதை நாளைக்கு விஜய் இவங்களுக்கு பண்ண மாட்டாருன்னு என்ன இருக்குது? இந்த சூழ்நிலையில பாமக உள்ள வர்றதாட்டு செய்திகள் வருது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்ம பார்க்கணும். பாமகவுக்கும் அடிக்கடி சந்திப்புகள் நடக்குது. இந்த கரூர் விஷயத்துல என்டிஏ கட்சிகள் எல்லாம் தினகரெல்லாம் இறங்கி அடிக்கிறார், ஜெயக்குமார்லாம் இறங்கி அடிக்கிறார். 1 கோடி ரூபாய் டெபாசிட் வச்சு அதுல இருந்து பணத்தை கொடு, அரசு வேலை எப்படி கொடுக்கலாம், இவங்க எல்லாமே அரசு இதை கடை தேங்காய் எடுத்து எப்படி வழிப்பள்ளியாருக்கு எறிகிறதுங்கிற மாதிரி கேட்கும்போது பாமக கம்பாஷனேட் கிரவுண்ட்ல கொடுக்கறதுல தப்பு இல்லைங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அடிக்கடி சந்திப்புகள் நிகழுது. ஸோ 4 எம்எல்ஏக்கள் உள்ள பாமக ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்காக உள்ள வரலாம். இன்னைக்கு திருமாவளவன் ஒரு 2 எம்பிக்களோட இருக்கிறார். 2 எம்பிங்கிறது மோடிக்கு எவ்வளவு முக்கியம்ங்கிறது பாஜகவினருக்கு தெரியும். ஒரு சூழ்நிலையில அவர் வந்தா அவருக்கு ஒரு பவர்ஃபுல் கேபினெட் பருத்து கொடுக்கறதுக்கு பாஜக தயாரா இருக்கிறாங்க. திருமாவளவனுக்கு ஒரு சிக்கல். அந்த சிக்கலுக்காகத்தான் அவர் தாவேகாவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாரு. எப்ப ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். பரபரப்பாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு செயற்குழுவில் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதில் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாலும் அதனுடைய முதற்கட்டமாக திருமாவளுடைய பேச்சை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அவர் அரசியல் எல்லாருக்கும் வாய்ப்பு தான். அவர் 2 எம்பி வெற்றி பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டாரு. அதற்கு பிறகு 8 எம்எல்ஏ சீட்டு நின்று 6 சீட்டு தோத்தம்பரமும் அவர் ஆளுங்கட்சியில் ஒரு அங்கம் பெற்றுட்டார். இன்னைக்கு அவர் அதை மறைமுகமாக தான் வெளிப்படுத்துறாரு. நடக்கிறது கூட்டணி ஆட்சி, 4 கட்சி கூட்டணி ஆட்சி. விஜய் பொய்யா கிளைம் பண்ற மாதிரி தாவேகா ஆட்சி அல்ல. விஜய் கரூரில் பேசும்போது ஏதோ தாவேகா ஆட்சி நடக்கிற மாதிரி பேசினார். இல்லை, உண்மையிலே நடக்கிறது போர் பார்ட்டி கொலிஷன் மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். 107 5 2 2 2 2 2 சேர்ந்த ஒரு 121க்கு மேலே வந்துடுது. 121க்கு மேலே வரக்கூடிய ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான். பட் போர் பார்ட்டி கொலிஷன் மெஜாரிட்டி கவர்மெண்ட். இதைத்தான் திருமாவளவன் போர் பொலிட்டிக்ஸில் விஜய்க்கு இன்டைரக்டாக உணர்த்துறாரு. நடக்கிறது கூட்டணி ஆட்சி தான், விசிகாவும் உள்ளிட்ட கூட்டணி ஆட்சி தாங்கிறத விஜய்க்கு டைரக்டாக கூட்டணி கட்சி தலைவரை முதல்வரை கன்ஃபரன்டேஷனுக்கு போகாமல் நாசூக்கா வெளிப்படுத்துறாரு. இந்த வெளிப்படுத்தல் பண்ணக்கூடிய சக்தி காங்கிரஸுக்கு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் பிஜேபி ஆப்ஷன் எடுக்க முடியாது. சிபிஎம் சிபிஐக்கு இல்லை, அவங்க கொள்கை ரீதியாக பிஜேபி ஆப்ஷனை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு இல்லை, அவங்க எடுக்க முடியாது. அண்ணன் வைகோவுக்கு 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, அவங்க விஜய் நம்பி எங்களால் ஜெயிக்க முடியாது, விஜய் நம்பி எங்களால் ஜெயிக்க முடியாது, ஸ்டாலின்ட்டே இருந்துட்டாங்க. 5 நிமிஷம் பேசி ஸ்டாலினை தோக்கடித்த விஜய் நம்பி வைகோ கொடுத்த 2 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியும்னு நம்பி போகலை. ஸோ வைகோவுக்கு அந்த பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையும் இல்லை வைகோ அவர்களுக்கு. ஸோ பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமாவளவனுக்கு இருக்கிறதுனால அமித்ஷாவே எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாருன்னு சொல்றாரு. சார், அது உண்மையா சார்? இப்போ என்னன்னா பல விஷயம் சொல்றேன். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க, பிறகு ரயில்வே துறை அமைச்சர் பேசுறாங்க அப்படிங்கிற ஏன்னா முழுக்க சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இந்த அளவில் இருக்கக்கூடிய திருமாவளவன்ட்ட ஒரு பிறந்தநாள் ஒரு அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க, அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். என்னதான் பெருந்தன்மை இப்படிலாம் பேசினாலும் உள்துறை அமைச்சர் அவர்களே இந்த அளவுக்கு பேசியிருப்பதுங்கிறது எதை காட்டுது சார்? நிதிஷ்குமார் பேசாத பேச்சே சகோதரர் திருமா பேசிட்டாரு. பிஜேபியை பற்றியும் ஆர்எஸ்எஸ் பற்றியும் நிதிஷ்குமார் பேசாதே பேசிட்டாரு. இல்லை, அப்போ அவருக்கு லல்லுவோட நெருக்கடியில் தன்னோட சர்வை பண்ணி மேலே வரணும்னா பாஜக தேவை, அப்பர் காஸ்ட் ஓட்டு தேவை, சனாதன தர்மத்தை
கடைப்பிடிக்கக்கூடிய ஆதரவு தேவை, பூமிகார்கள் ஆதரவு தேவை, ராஜ்புட்டுகள் ஆதரவு தேவை, பிராமணர்கள் ஆதரவு தேவைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் வந்து கடுமையாக விபி சிங்குக்காக அத்வானியையும் வாஜ்பாயும் கடுமையாக ஆர்எஸ்எஸ்ஸையும் விமர்சித்த நிதிஷ்குமாரே பாஜக கூட கைகோர்த்து முதல்வராக இருந்தார். இன்னைக்கும் வந்து அவருடைய விருப்பப்படியே அங்கே ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்குன்னு சொன்னால், அரசியலில் நீங்கள் பாஜகவுக்கு எதிராக கடுமையாக களமாடின எத்தனையோ பேர்களை வந்து இன்னைக்கு பாஜக தயவில் வந்து மஃப்தி முகமது சையது ஜம்மு காஷ்மீரில் வந்தாங்க. தென் இவர் ஷிண்டே, அவர் பாஜகவுக்கு எதிரான ஒரு உணர்வு கொண்ட ஒரு சிவசேனாக்காரர் பாஜகக்குள்ளே வந்து இருக்கிறாரு. இப்படி அஜித் பவார் என்சிபியிலேருந்து வந்து இறந்து போனார், அவர் கட்சி. இப்படி வந்து பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிற இதுக்கு வந்து பலரும் வருவாங்க. ஏன் பண்டாரம் பரதேசின்னு சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து 99 வாஜ்பாய் பின்னாடி நின்று வாஜ்பாய் பிரதமர் வெற்றியை பெறலையா? ஜெயலலிதா அம்மையாரை தோக்கடிச்சு காட்டலையா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்? இப்போ திருமாவளவனை பாஜக அப்ரோச் பண்றத இதோடைய அமித்ஷாவுடைய வியூகமா எதை புரிஞ்சுக்கிறது சார்? பாஜக 2 விதமாக அப்ரோச் பண்றாங்க. ஒன்று ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா, பாஜக பொறுத்தவரை அப்பர் காஸ்ட் சென்ட்ரிக் பார்ட்டி தான், பிராமின் பனியா பார்ட்டி தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஹெவியாக இருக்கிறாங்க. 3 பிராமின் சீஃப் மினிஸ்டர்ஸே இருக்கிறாங்க. சுகந்த அதிகாரி, பஜன்லால் சர்மா, பட்னாவிஸ். இதில் சுகந்த அதிகாரியெல்லாம் இன்னைக்கு மம்தாங்கிற ஒரு பிராமின் லீடரே தோக்கடிச்சு வெரி பவர்ஃபுல்லாக ஃபுல் பிளட்ஜ்டு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டோட அவர் சுகந்த அதிகாரி இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பிராமின்ஸ் ஓட்டு வந்து தெளிவாக பாஜக தரப்புக்கு இருக்குது. அடுத்தால மோடி ஒரு ஓபிசி, ஒரு இழிவான ஜாதி, ஒரு இழிவான தொழில் செய்த ஜாதின்னு பிரியங்கா காந்தி போன்ற ஒரு எச்சி பெண்மணியால் விமர்சிக்கப்பட்ட மோடி வந்து இன்னைக்கு ஒரு ஓபிசி லீடருங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கும்போது அவரை வந்து ஓபிசிகளும் பிஜேபிக்கு வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க. ஏற்கனவே ராம் டெம்பிள் மூவ்மெண்ட்லே குர்மீஸு, குஜார் எல்லாம் போன்ற ஓபிசிகள் வந்தாங்க. ஸோ ஓபிசிலையும் மோடிக்கு வந்து இந்திய அளவில் மெஜாரிட்டி இருக்குது. ஒரு சில மாநிலங்கள் மாறுபட்டு இருக்கலாம். ஷெட்யூல் ட்ரைப்லையும் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்குது. எஸ்டி அதில் வந்து ஒரிசா சீஃப் மினிஸ்டர் இஸ் ஷெட்யூல் ட்ரைப், சத்தீஸ்கர் சீஃப் மினிஸ்டர் ஷெட்யூல் ட்ரைப், ஜார்க்கண்டில் ஆப்போசிஷன் லீடர் பாபுலால் மராண்டி போன்ற ட்ரைபல் லீடர்ஸை வச்சு தான் பாஜகவே அங்கே களம் காண்றாங்க. மத்திய அமைச்சரவையிலும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து கணிசமான பேர் இருக்காங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஓட்டு வந்து காங்கிரஸை விட பாஜகவுக்கு ஹெவியாக வந்துட்டு இன்னைக்கு ட்ரைப்ஸில் உள்ள கன்வெர்டட் ட்ரைப்ஸ் கிறிஸ்டின்ஸுக்கு வந்து ட்ரைப்ஸ் அந்தஸ்து கொடுக்கணுமாங்கிறத பாஜக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இந்த இடத்துக்குள்ள தமிழ் மண்ணில் இனிமேல் பாஜகவுக்கு என்ன அரசியல் நடக்குமோ அந்த அரசியலை தான் நம்ம பேசணும். மோடிக்கான அந்த நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அதில் நம்மளோட ஒரு கருத்தா மோடிக்கிட்ட நாம் முன் வச்சதே ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு நமக்கு போதாது. மல்லிகார்ஜுன கார்கே பிரசிடென்ட்டுங்கிறதுல இருந்து பல அம்சங்களில் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்து காங்கிரஸுக்கு அதிகம் இருக்குது பாஜகவோட இந்தியாவில். அப்பர் காஸ்ட் வந்து நான் பூனூரில் வெளியே போட்டுக்கிட்டு சத்யாத்திரி குத்துற பிராமின்னு அவர் தன்னை ராகுல் கிளைம் பண்ணாலும், ஜனுதாரி இந்துன்னு கிளைம் பண்ணாலும், பிராமின்ஸ் வந்து தேசபக்தி தேவபக்தியோடு மோடி கூட தான் நிற்கிறாங்க. இவரை வந்து 25% பிராமணனா கூட பிராமின் கம்யூனிட்டி மதிக்கலை. அந்த இடம் வந்து மோடி தான் அகடாக இருக்கிறாரு. ஓபிசியில் மோடியை வந்து நீங்கள் ஒருக்கா சொல்லுவீங்க இழிவான ஓபிசிம்பீங்க, ஒருக்கா சொல்லுவீங்க அப்பர் காஸ்ட்டுக்காரன் ஓபிசி ஆகிட்டான்றாங்க சொல்லுவீங்க. எப்படி சொன்னாலும் ஓபிசி மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் வந்து ராகுலுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது இந்தியாவில். அப்போ பாஜகவுக்கே ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை கட்சிக்குள்ளே இருந்து எடுக்க முடியாமல் பங்காரு தத்திரத்திராயெல்லாம் வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடர்லாம் ஒரு ஃபெயிலியர் ஆன பிறகு பாஜக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ராம்தாஸ் அதவலே, உதித் ராஜ் போயிட்டார், சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பஸ்வான், மாஞ்சி, இப்படி வந்து கூட்டணி கட்சிகள் மூலமாக தான் ஷெட்யூல் காஸ்ட் அந்த ஒரு டிஃபிஷியன்சியை வந்து பாஜக வந்து ராகுலுக்கு எதிராக சரி பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சூழ்நிலை இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு நோன் ஷெட்யூல் காஸ்ட் லீடராட்டு சகோதரர் தொல் திருமா வந்துட்டார். ஒரு இன்டலெக்சுவல் லீடர் ரவிக்குமாரும் கூட இருக்கிறாரு. அவங்க வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு இருக்கும்போது பாஜகவை நோக்கி அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேபினட் அந்தஸ்து கொடுக்கறதுக்கே மோடி தயாராக இருக்கிறார். ஏன்னா இந்திய அளவில் பாஜகவுக்கு தேவை ஷெட்யூல் காஸ்ட் லீடர். அம்பேத்கரைட்ஸை முன்னிறுத்தக்கூடியவங்க வந்து தேவை. ஒரு அவங்க வந்து இன்னைக்கு உதித்ராஜெல்லாம் இருந்திருப்பாருன்னா கேபினட் அந்தஸ்தில் இருந்திருப்பார், அவர் விட்டுட்டு போயிட்டார். ஸோ பாஜக வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்த வந்து திருமாவளவனால் ஃபில்லப் பண்ண முடியும். அதனால தான் அமித்ஷா வந்து திருமாவளவனுக்கு வந்து 17ஆம் தேதி தான் திருமாவளவனுக்கு பிறந்த நாள். அது விமர்சையாக
ஆகஸ்ட் 17. தமிழகம் முழுவதும் பெரிய அளவு கொண்டாடப்படும். இந்த 17 எல்லாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பிறந்த நாள் பெரிய அளவில் கொண்டாடப்படும் நமக்கு தெரியுது. அப்போ அமித்ஷா பேசுறாருன்னா அவருக்கு எம்பி ரெக்கார்டு பார்த்து எம்பி ரெக்கார்டில் 11ஆம் தேதி பிறந்த நாள்னு இருக்குது. ஸோ 11ஆம் தேதி காலையிலே பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்காரு. நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. ஏன்னா மோடி வந்து இந்த விஷயத்தை அப்ரிகன் பண்ணிட்டாரு. நமக்கு வந்து எஸ்சி ஓட்டு கம்மியாக இருக்குது இந்தியாவில், ராகுலுக்கு கூடுதலாக இருக்குது. மற்ற இந்துக்கள் ஓட்டுலாம் நமக்கு அப்பர் காஸ்ட்ல அகடாக இருக்கிறோம். அப்பர் காஸ்டெல்லாம் மோடியை தேசபக்தி தேவபக்தி உள்ள பிராமணர்கள்லாம் முழுமையாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு டிவிஷன்ஸ் இருக்கு, அதை சரி கட்டணுங்கிற எண்ணம். இந்த பேச்சு மூலியமா தாவேக்காக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல வராரா? தாவேக்கா கண்டிப்பா மெசேஜ் சொல்ல வர்றார். தாவேக்கா அலைன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகள்ல பிஜேபி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாத மாதிரி ஓப்பன் பண்ணி போர் பொலிட்டிக்ஸ் பண்ண திருமாவளவனால் தான் முடியுது. அசான் டேட் திருமாவளவன் என்ன அரசியல் பண்றாரு? விஜய் வந்து மத்திய அரசு கூட ரொம்ப ஒன்றும் கன்ஃபரண்டேஷன் போக வேண்டாம், அந்த வேலையை மற்ற சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க, அரசு சுமுத்தா போட்டுங்கிறத தான் பார்க்குறாரு. நான் இந்த அரசு சுமுத்தா போகிறதுக்கு நிற்கிறேன். விஜய் வந்து இவரை எஸ்சி கமிஷனில் 2 பேர் போட்டிருக்காங்க. அராசா போட்டிருக்காரு, திமுக ரெப்ரசன்டேட்டிவாட்டு, தனபால அண்ணா திமுக ரெப்ரசன்டேட்டிவாக போட்டிருக்காங்க. தென் இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழர்லேருந்து ஒருத்தர் போடணும். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான பிசிகாலேருந்து 2 பேர் போட்டிருக்காங்க. ஸோ நாம் தமிழ்லேருந்து ஒன்று போடுறத தவிர்த்துக்கிட்டு பிசிகாலேருந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க. திமுக ஒன்று, அண்ணா திமுக ஒன்று, பிசிகா 2, இன்னொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலேருந்து போடலை. ஓகே, அது வந்து அவங்க எம்பிக்களாக போடுறங்கிற மாதிரி போடும்போது 2 எம்பியும் விசிகாவிலேருந்து போட்டுட்டாங்க. ஸோ அந்த முக்கியத்துவத்தை விசிகாவுக்கு வந்து விஜயம் கொடுக்குறார். இது வந்து கோஸ் வித்தவுட் சேயிங், அது நடந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாமக உள்ள வர்றதாட்டு செய்திகள் வருது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்ம பார்க்கணும். பாமகவுக்கு வந்து அடிக்கடி சந்திப்புகள் நடக்குது. இந்த கரூர் விஷயத்தில் வந்து என்டிஏ கட்சிகள் எல்லாம் தினகரெல்லாம் இறங்கி அடிக்கிறார், ஜெயக்குமார்லாம் இறங்கி அடிக்கிறார். நீ 1 கோடி ரூபாய் டெபாசிட் வச்சு அதுல இருந்து பணத்தை கொடு, அரசு வேலை எப்படி கொடுக்கலான்னு பணியூர்ல வேலை கொடுன்னு பிரேமலதா சொல்றேன். பிரேமலதா சொல்றாங்க, தினகரன் அடிக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாமே அரசு இதை வந்து கடைத்தேங்க எடுத்து எப்படி வழிப்பள்ளியாருக்கு எறிகிறதுங்கிற மாதிரி கேட்கும்போது பாமக வந்து கம்பாஷனேட் கிரவுண்டில் கொடுக்கறதுல தப்பு இல்லைங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அடிக்கடி சந்திப்புகள் நிகழுது. ஸோ 4 எம்எல்ஏக்கள் உள்ள பாமக ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்காக உள்ள வரலாம். அது அன்புமணியும் விஜயம் எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவு சாத்தியப்படலாம். அப்போ இன்னைக்குள்ள மாறின சூழ்நிலையில திருமாவளவன் வந்து பாஜக கூடாது, பாமக பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்கிற கருத்தை சொல்லலை. அதுதான் திருமாவளவனுக்கு புத்திசாலித்தனம் அந்த இடத்துல இருக்குது. நேற்று வர ஸ்டாலின்கிட்ட போர் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது மதவாதம் ஜாதியவாதத்துக்கு குறுக்க நிற்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ அதை சொல்லிட்டு அவர் நிற்க முடியாது. ஸோ அவர் வந்து நான் விஜய் கூட தெளிவாக தான் நிற்கிறேன், ஸ்ட்ரெட் நாங்கள் வந்து லாயல் அலையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியலில் எதுவும் நடக்கலாம். இப்போ இவங்க ஸ்டாலினுக்கு பண்ணதை நாளைக்கு விஜய் இவங்களுக்கு பண்ண மாட்டாருன்னு என்ன இருக்குது? நீங்கள் அத்தனை பேரும் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி தானே வந்தீங்க. ஸ்டாலின் தீய சக்தின்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட அவரை நீங்கள் தோக்கடிச்சு தானே வந்தீங்க. விஜயை தோக்கடிச்சு தானே காட்டுமன்னார் கோயிலில் விஜய் கேண்டிடேட்டை 3ஆவது தள்ளி தானே காட்டுமன்னார் கோயிலில் வெற்றி பெற முடிஞ்சது. வன்னியரசு விஜய்க்கு கேண்டிடேட்டை வீழ்த்தி தானே வந்தார். அவர் வந்து ஸ்டாலின் கூட சேர்ந்து விசிகாவும் காங்கிரஸும் விழுந்த பிறகு ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடா, அரசியல் பச்சோந்தித்தனமான நிலைப்பாடா, பாஜக எதிர்ப்புன்னு ஒரு இதை பண்ணி விஜய்க்கு கவர்மெண்ட்டை ஒரு தார்மீக நெறிமுறைக்கு மாறான ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கிட்டாங்க. 4 கட்சி கூட்டணி ஆட்சி. இப்போ இவங்களை எடுத்துக்கிட்டு விஜய் ஃபர்ஸ்ட்ல என்ன ரவுண்டுக்கு போறாரு? இந்த 25 பேர் 32 ஆனான்னா இவங்களுக்கு வேல்யூவே இல்லை. 25 32 ஆயிருக்கும்னா வேல்யூவே இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு? 25ல் இருக்கவங்களை ரிசைன் பண்ண வச்சு இவங்க சப்போர்ட் இல்லாமலே மெஜாரிட்டி கொண்டு வர பார்க்குறாரு. பாமக 4 எடுத்தாலும் 4 கூடும். ஸோ இந்த அரசியலை விஜய் தனக்கு நன்மை பயக்கூடிய அரசியலை பண்ணும்போது அது திருமாவளவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் திருமாவளவன் வந்து அமித்ஷாவே என்கிட்ட பேசுறாருங்கிறத சொல்றாரு. கண்டிப்பா அமித்ஷா பேசியிருப்பாரு. அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸ் வந்து தேவை, 10 வருஷமா அந்த தேவைங்கிறத மோடி சைடில் மோடி அப்படி இருந்தாலும் திருமாவளவனுடைய ரியாக்ஷன் நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றது தான் நான் நோக்கமாக இருப்பேன்னு பேசுறாரு தான் அதே கூட்டத்தில். கண்டிப்பா அதனால தான் நான் பாஜக தரப்புல வந்து ஒரு பறையர் மறையர் ஒரு பழமொழி கூட உண்டு, மூத்த ஒரு சமூகங்கிற ஒரு பழமொழி கூட உண்டு. அந்த இந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு லீடரை டெவலப் பண்ணணும். இனிமேலும் பாஜக வந்து
வட தமிழகத்தில் ஒரு பரையர் சமூக ஒரு இந்துத்துவ லீடரை டெவலப் பண்ணுங்கிற கருத்தும் பாஜக சைடில் இருக்குது. சப்போஸ் திருமாவளவன் வந்துட்டாருன்னா அவங்களுக்கு இதை விட பெரிய இது கிடையாது. அதாவது பாஜக சென்ட்ரிக்கா நான் சொல்கிறேன். திருமாவளவன் சென்ட்ரிக்கா அவர் அம்பேத்கரைட்டாட்டு சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய ஒருத்தரை தான் இருக்கிறாரு. பரையர் சமூக மத்தியில் சனாதன எதிர்ப்புங்கிற ஒரு இதுதான் இது பண்ணப்படுது. குளோபல் வில்லேஜுங்கிற கான்செப்டில் சனாதன தர்மம் இந்து சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி இந்தியாவின் பெருமையும் இந்தியாவில் உருவான மதங்களோட பெருமையும் சொல்லக்கூடிய ஒரு இதுங்கிற அடிப்படையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லீடர் தான் எதிர்பார்க்குறாங்க. பட் இன்னைக்கு திருமாவளவன் ஒரு 2 எம்பிக்களோட இருக்கிறாரு. 2 எம்பிங்கிறது மோடிக்கு எவ்வளோ முக்கியங்கிறது பாஜகவினருக்கு தெரியும். அப்போ ஒரு சூழ்நிலையில் அவர் வந்தால் அவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் கேபினெட் பெருத்து கொடுக்கறதுக்கு பாஜக தயாராக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் எங்கள் டீமோட அர்ஜுன் ராம் மேக்வால் அவரும் வந்து ராஜஸ்தானில் உள்ள ஒரு அட்டோர்னி பிரிவு சகோதரர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெரி இன்டலெக்சுவல். அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கட்டத்தில் கூட ஜாட் அண்டு ராஜ்புட்டுக்கு இடையில் ஒரு அட்டோர்னி பிரிவினர் கூட காஸ்ட் நியூட்ரல் ஆட்டு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் ஆட்டு சிஎம் ஆகலான்னு கூட அவரை நம்ம சொல்லியிருந்தோம் மேலே. பட் இப்போ அதில் ஒரு பிராமணர் பஜன்லால் சர்மா இருக்கிறாரு. அவர் பாஜக நன்மைக்காக பேசும்போது அவர் கூடிய வார்த்தை, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இருக்கவங்களால எந்த பெரிய பிரயோஜனமும் வரல. ஸோ அண்ணாமலை போயிட்டார், மற்றவங்களால பிரயோஜனமும் வரல, அது தெளிவாக தெரியுது. இப்போ நமக்கு பாஜகவுக்கு தேவை திருமாவளவன், சீமான் போன்ற லீடர்கள் பாஜகவுக்கு தேவை. ஸோ இவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது வேற விஷயம். அவங்க தேவைன்னு விரும்புகிறாங்க. திருமாவளவன் நம்மகிட்ட இருக்கணும், சீமான் நம்மகிட்ட இருக்கணும், நமக்கு அவங்க தேவைங்கிற எண்ணம் ஓட்டம் பாஜக இருக்குது. ஸோ எவ்ரிவேர் பாஜக வந்து இந்துத்துவத்தை வளர்க்குறதுக்கும் என்டிஏ வளர்க்குறதுக்கும் கூடுதல் கட்சிகளை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் திருமாவளவன் ஒரு சிஎம்ங்கிற லெவலில் எலெக்ஷன் முடிஞ்சது பேசப்பட்டார். எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நகர்வால தான் அது தள்ளி போச்சு. அல்லது ஒரு 6 ஹவர்ஸ் ஒரு இது அவருக்கு ஸ்டார் கரெக்டாக இருந்திருக்கும்னா அர்லேக்கர், அவரும் ஒரு கவர்னர், பட் அவரும் ஒரு வெஜிடேரியன் அட்டோர்னி பிரிவு சகோதரர் தான், அது அர்லேக்கரும். அவங்க வந்து பதவியேற்புலாவே நடந்திருக்கும். அப்போ பிஜேபியோட ஒரு ஆசீர்வாதம் கன்கரன்ஸ் இல்லாமல் இது நடந்திருக்கும். ஸோ பிஜேபிக்கு இன்னைக்கு திருமாவளவன் தேவை. திருமாவளவன் என்ன முடிவு எடுக்கட்டு அது அவரோட முடிவு. ஆனால் திருமாவளவனுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலுக்காகத்தான் அவர் வந்து தாவேக்காவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்திருக்கணும். என்ன சிக்கல்னு சொல்ல வரீங்க? அவர் வந்து தப்பி தவறி தான் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துலையும் அவங்க ஜெயிக்கிறாங்க. என்டிஏ வந்து அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி வந்து அவங்க பிரியலன்னா 24லே 2 வரும் தோத்துருப்பாங்க. திருமாவளவன் 76,000 ஓட்டில் தோத்துருப்பாரு. ரவிக்குமார் 1,00,000 ஓட்டில் தோத்துருப்பாரு. ஏன்னா விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் 5 நிமிஷம் பேசினேன் ஸ்டாலினை தோக்கடிச்சுட்டேன்னு 1000 முறை கிளைம் பண்ணுறாருல விஜய். அவர் வந்து எடப்பாடியோட சின்ன தலைவர். எடப்பாடிக்கு செல்வாக்கு விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் ஸ்டாலினுக்கு இவருக்கு இல்லை. ஸ்டாலினும் எடப்பாடிக்கு கீழே தான் இருக்காரு, அதுக்கும் கீழே தான் விஜய் இருக்கிறாரு. அப்போ விஜய் ரவிக்குமாருக்கும் திருமாவளவனுக்கும் இன்னாடிக்குவேட். விஜய் சிட்டியில் யாரை விட்டாலும் 45-50 ஏறுது. நம்ம கரெக்டான புள்ளி ஒருத்தர் தான் சொல்கிறோம். வட சென்னை 45 தாண்டுறாரு, மத்திய சென்னை 45 தாண்டுறாரு, தென் சென்னை கொஞ்சம் குறைவுனாலும் அவரும் இங்கே 45-45 வந்துடுறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிட்டிக்குள்ளே அவர் ஸ்டாலினை தோக்கடிச்சுன்னு பெருமைப்படுறதுலையும் தப்பே இல்லை. பட் எங்கே அவர் கிளைம் பண்ணி அவருக்கு பெருமையை பற்றி திருமாவளவனுக்கு இல்லை. திருமாவளவனுக்குள்ள வலி திருமாவளவனுக்கு தான் தெரியும். நீங்க வந்து விழுப்புரம் சிதம்பரத்தில் எடப்பாடியோட ரொம்ப கீழான செல்வாக்கு விஜய்க்கு, ஸ்டாலினோட குறைஞ்ச செல்வாக்கு விஜய்க்கு. அப்போ விஜய் இன்னாடிக்குவேட் ஃபார் ரவிக்குமார் அண்ட் திருமாவளவன் டு வின் சிதம்பரம் அன்று விழுப்புரம். நான் டேட்டா கொடுக்குறேன், டேட்டா யார் வேணாலும் டேட்டா எடுத்து பாருங்க, அறிவுள்ளவங்களுக்கு அது தெரியும். நான் விஜய் குறைச்சி மதிப்பிடலை. திருச்சியில் விஜய் 50 நெருங்குறாரு, சேலத்தில் 50 நெருங்குறாரு, சென்னையில் 50 நெருங்குறாரு. பட் விழுப்புரம் சிதம்பரத்தில் 25 இல்லை அவருக்கு. ஸோ அப்போ அங்கே விஜய் இன்னாடிக்யூட் ஃபார் திருமாவளவன். விஜய் வந்து சீர்காழியிலையும் கடையநல்லூர்லையும் ஜெயித்த மதிமுக வேட்பாளர்களுக்கு விஜய் செல்வாக்கற்றவர் தான். செல்வாக்கற்றவர் இல்லை, அந்த செல்வாக்கு போதாது ஜெயிக்கிறதுக்கு. நீங்க சிட்டியில் 45-50 எடுத்துக்கிட்டு கருணாநிதி பரோட்டா போட்டுட்டேன், கொத்து பரோட்டா போட்டுட்டேன், இது பிரியாணி வச்சுட்டேன், இது பேசுறதுல என்ன இருக்கு? உங்களால ஸ்டாலினுக்குள்ள செல்வாக்கு உங்களுக்கு விழுப்புரம் சிதம்பரத்தில் இல்லை. அது மைக்ரோவா பொலிட்டிக்ஸ் பார்க்கக்கூடிய திருமாவளவன் ரவிக்குமாருக்கு தெரியுது. அதனால தான் அந்த ஆதி திராவிடர் பேர் பிரச்சனை ரவிக்குமார் பிரச்சனை பண்றாரு. ஸோ அவங்க அரசியலை மைக்ரோவா நுணுக்கமா இருந்து பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அவங்க லாபத்துக்கு தான் அவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. திருமாவளவனை நான் மதிக்கிறேன். நான் வந்து நானே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 14 மோடி வரும்போதே
மோடிக்கு ஷெட்யூல் காஸ்ட் இதுங்கும்போது நானே அவங்க சார்பாக பேசும்போது அவங்க ஸ்டெடியாக வேண்டான்னு, அப்போ ஒன்றுமே அவங்க பதவி இல்லாத போதே அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, பிஜேபி வேண்டான்னு போனாங்க. இப்பவும் பிஜேபிட்ட இருந்து திருமாவளவனுக்கு ஆஃபர் இருக்கு, பெரிய ஆஃபர் இருக்கு. அந்த இடம் தான் அவர் இன்னும் அவரே இது பண்ணிட்டு இருந்து ஆன்டி பிஜேபி பண்ணுவாருன்னா, பறையர் சமூகத்திலே பறையர் மறையர் சிவன் பறையருங்கிறத மோடியே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு புதுசாக ஒரு லீடரை உருவாக்கணுங்கிற கருத்தையும் நாங்கள் முன்வைக்கிறோம். சரிங்க சார், பல்வேறு கருத்துக்களை பயிற்றுக்கிட்டீங்க. கருத்துக்கு நடத்தி மிக நன்றி. நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். Meriba Paneer Soda. I trust Meriba.